சம்க்கு போகலாம். 27 சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் √3x plus 1 minus √3 into y is equal to 3. அதாவது ஒரு ஈக்குவேஷன், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த லைனோடைய ஸ்லோப்பும் கேட்டிருக்காங்க, y இன்டர்செப்டும் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கொடுத்த உடனே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும். y is equal to mx plus c கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்ட உடனே நமக்கு இந்த mங்கிற இடத்துல வந்து ஸ்லோப் ஆயிரும், c வந்து y இன்டர்செப்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாதான் வந்து நம்ம வந்து ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் கண்டுபிடிக்க முடியும், y இன்டர்செப்டையும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா y மட்டும் தான் இங்க கொண்டு வரணும். அதுக்காக இந்த x நம்ம இந்த 3 ஆல்ரெடி அந்த பக்கம் தான் இருக்கு, இந்த √3x வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கு வந்து ஸ்டெப்ல. அப்ப இந்த y மட்டும் அப்படியே இருக்கும், இங்க இருந்து √3x வந்து அந்த போல மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் ஆகி இந்த +3 வந்து அப்படியே வந்துடும். அடுத்து வந்து இங்க y மட்டும் தானே இருக்கணும், இங்க 1 minus √3 இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்றோம்னா இது தூக்கி 2 தால டிவைட் பண்றோம். ஏன்னா இங்க மல்டிப்ளை இருக்கு, இந்த பக்கம் போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். இங்க பெருக்கல்ல இருக்கு, இங்க வகுத்தல் ஆயிரும். அப்போ 2 டேர்ம் இருக்குல்ல, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அதனாலதான் ரெண்டுத்துக்கும் வகுக்கிறோம். ஒன்னே ஒண்ணு இருந்தா ஒண்ணுக்கு வரலாம், இங்க 2 இருக்கு. இந்த x அப்படியே வந்துடும், இந்த +3 1 minus √3 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு, y is equal to mx plus c. அப்ப ஸ்லோப் எது, இங்க ஸ்லோப் வந்து m தானே, அப்ப இங்க m எது, இதுதான் ஸ்லோப். அப்புறம் y இன்டர்செப்ட் வந்து c, இது மொத்தமா வந்து y இன்டர்செப்ட். ஆனா இதெல்லாம் நம்ம விடக்கூடாது, கீழே வந்து ஹோல் நம்பரா இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இது எடுத்து அப்படி இங்க எழுதிக்கிறோம். m ஸ்லோப் வந்து m, ஸ்லோப் வந்து m போட்டுட்டு m is equal to இதை மட்டும் எழுதிக்கிறோம். அந்த இதை எடுத்து இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து கீழே வந்து ஹோல் நம்பரா வரதுக்கு அதோட கன்ஜங்கேட்டை நம்ம மல்டிப்ளை பண்றோம். 1 minus √3 கன்ஜங்கேட் வந்து 1 plus √3, அதோட நேர ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மேலே அதே நம்பர் தான் போடணும். அப்பதான் வந்து ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். இது அடுத்த ஸ்டெப் வரும்போது இது இங்கே போட்டுக்கணும், இது மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கணும். ஒரு ஃபார்முலா இருக்கு, a minus b into a plus b is equal to a square minus b square. a வந்து 1, b வந்து √3. இதை போட்டாச்சா? அடுத்து வந்து மேல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இது ரெண்டுமே உள்ள போய்க்கும். -1 into √3 எப்படி 1 மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும், அது போட்டுக்கலாம். அப்புறமா இந்த மைனஸ் ஒன்று தான் காமனா வச்சுக்கிட்டேன், பிராக்கெட் போட்டு இந்த √3 உள்ள √3 into √3 வந்து 3 தான், அதனால 3 போட்டாச்சு. -√3 plus 3 போட்டு கீழே -2, ஏன்னா 1 ஸ்கொயர் வந்து 1, √3 ஸ்கொயர் வந்து இந்த √2 இந்த 3யும் இந்த √2 இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ 1 minus 3 வரும். 1ல இருந்து 3 போச்சுன்னா -2. அப்புறம் என்ன பண்ற, கடைசி ஸ்டெப்ல வந்து இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் பண்றோம். அப்ப எடுத்து அப்படியே எழுதுனா ஸ்லோப் வந்து √3 plus 3/2. அப்புறம் என்ன, இந்த இன்டர்செப்டும் இதே மாதிரி தானே இருக்கு, இன்டர்செப்டும் ஹோல் மார்க் மாத்துறோம்ல, அதனால அதே ஸ்டெப் அதே இன்டர்செப்ட் வருது, அதே கன்ஜங்கேட்டரை மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி வந்து 1 ஸ்கொயர் minus 3 ஸ்கொயர் போட்டு அதே டினாமினேட்டர், ஆனால் நியூமரேட்டர் மட்டும் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண மேலே 3 இருக்கிறதால 3 into 1 ஆகும், 3 into √3 ஆகும். 3 1s are 3, 3 into √3 வந்து 3√3 by -2. இங்க மைனஸ் வந்து இங்க போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இது ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கடைசி 2 மார்க்குக்கு போகலாம். 28 எக்ஸாம்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா f of x is equal to x square minus 1ன்னு, g of x is equal to x minus 2 அத ஃபங்க்ஷன், g of x வந்து ஃபங்க்ஷன். அப்புறம் இன்னொரு क्वेश्चन கொடுத்துட்டாங்க, GOF of a is equal to 1. அதாவது GOFங்கிறது வந்து ஒரு இதோட காம்போசிட் ஃபங்க்ஷன். ஏக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 வருமா, ஏவோட வேல்யூ என்னன்னா அதாவது ஃபைண்ட் a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் a நம்ம ஏவை கண்டுபிடிக்கணும். இந்த வந்து கொடுத்துட்டாங்க இது ஈக்குவலா 1க்கு ஈக்குவலா இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும்ல, அதுக்கு அப்புறமா அது 1ன்னு செட் பண்ணிட்டு நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிக்கணும். GOF என்னது, g of f of x போடக்கூடாது, ஏன்னா f of a தானே கொடுத்துருக்காங்க, அப்ப a போட்டுக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கிட்டோமா. இப்போ நம்ம f of a கண்டுபிடிக்கணும். f of x வந்து x square minus 1னா f of a என்னது a square minus 1. xங்கிற இடத்துல கொடுத்துருக்க நம்பரை போட்டாலே போதும், அதுதான் வந்து f of x. இப்போ x square minus 1க்கு நம்ம என்ன பண்ணணும், a தானே போடணும், அப்போ a square minus போடுவோம். g வந்து அப்படியே தான் வரும், ஏன்னா g வந்து அடுத்த ஸ்டெப்ல தான் பண்ணணும். அப்போ என்ன பண்றோம்னா x square இடத்துல a square போட்டுக்கலாம். a square minus 1 is equal to 1. இந்த மாதிரி போட்டாச்சா. இப்போ வந்து g of x என்னது x minus 2, அதாவது இருக்கிற எல்லாத்தில இருந்து 2 குறைக்கணும். இங்க என்னென்ன இருக்கு, a square minus 1 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். a square minus 1 மொத்தத்துல இருந்து என்ன குறைக்கணும், 2 குறைக்கணும். அப்போ 2 போட்டுக்கிட்டு is equal to 1ன்னு போட்டுக்கலாம். நான் போட்டா ஈஸியா இருக்கா. g of x என்னது நம்ம x minus 2, x க்கு பதிலா என்ன பண்ணோம், a square minus 1 போட்டுக்கிட்டோம், -2 அப்படியே போட்டுக்கிட்டோம். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 வந்து -2 இல்ல நம்ம தனியா போட்டுருக்கோம்ல, இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தா +2 ஆயிடும்.
அப்போ என்ன எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஏன்னா 2 இந்த பக்கம் ப்ளஸ் ஆயிருமா, 1 + 2 என்ன 3. இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு போய் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இந்த மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் 1 ஆயிரும், 3 கூட 1 சேர்த்தா 4. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 இந்த பக்கம் என்ன கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸ்கொயர் ரூட்டாக மாற்றும் போது என்ன பண்ணணும்னா a இஸ் ஈக்குவல் டு √4 ஆயிரும். அப்போ ஏவோட ரூட் 4 என்னோட வேல்யூ, √4 வேல்யூ வந்து a இஸ் ஈக்குவல் டு +or-2. 28 சம் முடிஞ்சது. இதோட 2 மார்க்ஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோ வேணும்னா 5 மார்க்ஸ் போடுறேன். பை கைஸ்.